நேற்றைக்கு காவல்துறையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உதவியாளர் என்று இளஞ்செழியன் என்பவர் பண மோசடி செய்த வழக்கு என்ற செய்தி வந்தது. ஆனால் காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பிலேயே உதவியாளர் என்று குறிப்பிடவில்லை. அவர் அந்த இளஞ்செழியன் என்பவர் சிவசங்கருக்கு தான் நெருக்கமானவர் என்று கூறிக்கொண்டார் என்ற அந்த செய்திக்குறிப்பு தான் இருக்கிறது. புகாரும் அப்படிதான் இருக்கும். அவர்கள் எந்த பணிக்கு பணம் அவர் வாங்கினார் என்று சொல்கிறார்களோ அப்படி ஒரு வேலைக்கே கால்ஃபர் ஆகவில்லை. ஒரு வேலை போடணும்னா அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான ஆட்கள் எடுக்கின்ற பணி இருக்கிறது என்று ஒரு செய்தி வரணும். அப்படி ஒன்றுமே இல்லை. அது டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்படுகின்ற பணி. யாரோ ஒரு இடத்தில் போய் ஏமாந்து போனதற்கு இந்த நேரத்தில் அந்த செய்தி வருகிறது என்றால் முன்னோக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், சட்டப்பேரவையிலே இந்த அரசு மீது இருக்கின்ற தவறுகளை எடுத்து வைத்தேன் என்கின்ற காரணமும் தொடர்ந்து 2-3 நாட்களாக ஊடகங்களில் நான் பேட்டி கொடுத்து வருகின்ற நேரத்தில் இவர்கள் எதிர்க்கட்சியுடைய குரலை முறிக்க வேண்டும், நெருக்க வேண்டும் என்கின்ற எடுக்கின்ற பல முயற்சிகளுடைய தொடர்ச்சியாக கருதுகிறேன். அதே போல இன்றைக்கு முன்னாள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவர்கள் இல்லத்திலும் அவர் சார்ந்த இடங்களிலும் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் அதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மீது இதுபோன்று வழக்கு தொடுப்பது என்பது கடந்த காலங்களில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை விட நான் சட்டமன்றத்திலே சொன்னேன், இதை விட தாண்டி மிசாவையெல்லாம் பார்த்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதன் மூலமாக இந்த அரசினுடைய அவலத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்லாமல் நிறுத்தலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் இவற்றை குறித்தெல்லாம் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடவில்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் தான் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் எங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் இந்த அரசை விடமாட்டார்கள் என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த புனையப்பட்டிருக்கின்ற வழக்கிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதில் குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்டிருப்பவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.